இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் ஒரே நிமிடத்தில் 100 கூட சுடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின பிறகு இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து சேர்த்துக்கங்க. இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா, தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இப்போ கலந்து எடுத்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி சிரட்டையில் ஒரு துளையிட்டு நல்லா பெருசாகவே கொஞ்சம் துளையிட்டு எடுத்துக்கங்க. இதில் கலந்து வச்ச மாவை ஃபில் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் இது மாதிரி விரலால் தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக போண்டா ஷேப்பில் கிடைக்கும். எவ்வளோ எண்ணெயில் உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கங்க. பாருங்கள், ஈவனாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்லாங்க. கூட தேங்காய் சட்னி